Hello students, 1.6 வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ 1.7 பார்க்க போகிறோம். 1.6 and 1.7 ரெண்டுமே சேம் மாடலாக தான் இருக்கும். ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் என்னென்னா 1.6ல் நான் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் இருக்கும், 1.7ல் ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் இருக்கும். ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் அப்படின்றது என்னென்னா, இப்போது எக்ஸ் டேர்ம் இந்த கிவன் கொஷின்லேயே பாருங்கள், எக்ஸ் டேர்ம், ஒய் டேர்ம் அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குது. ஆர்ஹெச்எஸ் வேல்யூ 3 ஈக்குவேஷன்ஸ்லேயுமே ஆர்ஹெச்எஸ் வேல்யூ 0வாக இருக்குது. இந்த மாதிரி இருக்க ஈக்குவேஷனை நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு நம்ம கற்றுக்க வேண்டியது ட்ரிவியல், நான் ட்ரிவியல். ட்ரிவியல் அப்படின்னா எக்ஸ் வேல்யூ, ஒய் வேல்யூ அண்ட் கான்ஸ்டன்ட் வேல்யூ 0வாக இருக்கும். நான் ட்ரிவியல்னா 0வை தவிர ஏதாவது மெஷர்மெண்ட் வேல்யூஸ் இருந்தது அப்படின்னா அதை நம்ம நான் ட்ரிவியல்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ட்ரிவியல் சொல்யூஷன் வருது அப்படின்னா அந்த கிவன் மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். டிட்டர்மினன்ட் வேல்யூ 0 இல்லை அப்படின்னா அந்த கிவன் ஈக்குவேஷன்ஸ்க்கு ட்ரிவியல் சொல்யூஷன் கிடைக்கும். தட் இஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 0, ஒய் ஈக்குவல் டு 0, இசட் ஈக்குவல் டு 0. இப்போது டிட்டர்மினன்ட் வேல்யூ, மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் வேல்யூ ஈக்குவல் டு 0வாக இருக்குது அப்படின்னா அது நான் ட்ரிவியல் சொல்யூஷனாக இருக்கும். ஸோ இது மட்டும்தான் 1.6க்கும் 1.7க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். மற்றது எல்லாமே சேம் கான்செப்டில் தான் நம்ம ஃபாலோ பண்ணியிருப்போம். இப்போது இந்த எக்ஸாம்பிள் சம் பாருங்கள், 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 ஈக்குவேஷனை நம்ம ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒரு ரோ எக்லான் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஆன்சர் கிடச்சிருக்கு. ரோ ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் அண்ட் ரேங்க் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷனாக இருக்கும், 3 சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். எக்ஸ், ஒய், இசட் வேல்யூ கிடச்சிரும். யூனிக் சொல்யூஷனாக இருக்கும். அந்த யூனிக் சொல்யூஷன் எப்படி இருக்குது, எக்ஸ் ஈக்குவல் டு 0, y equal to 0 and z equal to 0. So it is a trivial solution. இது நம்ம டைரெக்டாக எப்படியும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ கிவன் மேட்ரிக்ஸோட, கிவன் மேட்ரிக்ஸ் இந்த மேட்ரிக்ஸ் இருக்குன்னா இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ ஏ மேட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னா இதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ 0வாக இருக்கும். ஸோ டைரெக்டாகவும் நம்ம நான் ட்ரிவியல் சொல்யூஷன் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு சம் 1.36. இதுலேயும் என்ன செஞ்சுருக்காங்க, சேம் கான்செப்டே தான். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கு. ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் என்ன மேட்ரிக்ஸாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரோ எக்லான் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு ரோ ஃபுல்லாகவே 0 ஆகிடுச்சு. ஒரு ரோ ஃபுல்லாக 0 ஆகிருக்கு. நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் 3 இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் கிவன் ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸை விட அதிகமாக இருக்கிறதுனால இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் சொல்லியிருக்கோம். இங்கே 2 வேரியபிள்ஸுக்கு ஆன்சர் கிடைக்கும். தேர்ட் வேரியபிளுக்கு நாமளாக ஒரு பேராமீட்டர் கன்சிடர் பண்ண போகிறோம். தட் இஸ் டி. இசட் ஈக்குவல் டு டீன்னு கன்சிடர் பண்ணுவேன். இதுவும் லாஸ்ட் எக்ஸசைஸில் நீங்கள் பார்த்த மாதிரியே தான். ஸோ இன்ஃபைனைட்லி சொல்யூஷன்ஸ் கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு 1.37. இதில் 4 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஈக்குவேஷனுமே ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன்ஸாக இருக்குது. இதையும் நம்ம என்ன கன்வெர்ட் பண்ண போகிறோம், ரோ எக்லான் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ண போகிறீங்க. ரோ எக்லான் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணதும் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் 3ன்னு கிடச்சிருக்கு. ரேங்க் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் அண்ட் ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் 3ன்னு கிடச்சிருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் அன்னோன்ஸும் 3 தான். நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் அண்ட் ரேங்க் ஆஃப் ஏ அண்ட் ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஆல்சோ 3. இந்த ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 0, ஒய் ஈக்குவல் டு 0 அண்ட் இசட் ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இட் இஸ் ஆல்சோ ட்ரிவியல் சொல்யூஷன். நெக்ஸ்ட்டு 1.38. இதில் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் ஒய் கோஎஃபிஷியன்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன் இசட் கோஎஃபிஷியன்ட் 3 லாம்டா - 8 இருக்குது. இது நம்ம என்ன செய்ய போகிறோம், 3 ஈக்குவேஷன்ஸையும் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு ரோ கன்வெர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், ரோ 1 ஃபஸ்ட்டு ரோ என்னவா கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ரோ எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம், அந்த 3 + 3 + 3 லாம்டா - 8, 3 + 3 + 3 + 3 - லாம்டா 8
இந்த 3 வேல்யூஸையும் ஆட் பண்ணுறது தான் நம்ம ஃபஸ்ட்டு ரோவாக கன்சிடர் பண்ணுறோம். அப்போ அந்த ஈக்குவேஷன் என்னவா மேட்ரிக்ஸ் என்னவா கன்வெர்ட் ஆகிடுச்சு, 3 lambda minus 2 அப்படின்ற 3 காலம்லேயும் அந்த எலமெண்ட்டாக இருக்குது. ஸோ காமன் ஃபேக்டராக இருக்கிறதுனால அவுட் சைடு எடுத்திருக்கோம். அவுட் சைடு எடுக்கும்போது ரிமைனிங் நம்மளுக்கு ஒரு டிட்டர்மினன்ட் மேட்ரிக்ஸ் கிடச்சிருக்கு. 1 1 1 3 3 lambda minus 8 3 3 3 3 lambda minus 8ன்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த 3 வேல்யூவில் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனையும் C1 C2 and C3 இது சப்ராக்ட் இந்த 2 காலம்ஸையும் எடுத்துகிட்டு நம்ம ஆடோ சப்ராக்டோ பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு காலம் நம்மளுக்கு கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு இங்கே ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சு, 1 minus 1 சப்ராக்ட் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு செகண்ட் காலம் அண்ட் தேர்டு காலம், ஒரு காலம் இன்னொரு காலம் மேலே நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் 0 3 lambda minus 1 0 and 1 0 3 lambda minus 1ன்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இதில் நம்ம எது வேல்யூவை கன்சிடர் பண்ணிக்கிறோம், 3 lambda minus 2 அவுட் சைடில் இருக்குது. ஸோ அந்த வேல்யூ டைரெக்டாகவே இருக்குது. ரிமைனிங் இருக்க வேல்யூவை நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். இப்போது 1 3 மைனஸ் lambda மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா 3 இன்ட்டு நம்ம டிட்டர்மினன்ட் வேல்யூ நார்மலாக கன்சிடர் பண்ண மாதிரி ஃபுல்லாக சால்வ் பண்ணணும். அப்போது எனி ரோ எனி காலம் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். டிட்டர்மினன்ட் வேல்யூ 1 எடுத்துட்டிங்கன்னா இது 2 மல்டிப்ளை பண்ணுவேன், இது 0 ஆகிடும். 0 எடுத்துட்டிங்க அப்படின்னா 3 இன்ட்டு அண்ட் 0 மைனஸ் 3ன்னு கிடைக்கும். 1 இன்ட்டு இங்கே ஒரு டிட்டர்மினன்ட் வேல்யூ கிடைக்கும், அதோட ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருச்சு, 3 lambda minus 2 இன்ட்டு 3 lambda minus 11 ஹோல் ஸ்கொயர்னு கிடச்சிருக்கு. இதில் எனி ஒன் வேல்யூ 0வாக இருக்கும். 3 lambda minus 2 ஈக்குவல் டு 0 ஆர் 3 lambda minus 11 ஈக்குவல் டு 0. ஸோ இதை நம்ம ஒரு lambda வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருச்சு, lambda ஈக்குவல் டு 11/3 அண்ட் 3/2ன்னு 2 சொல்யூஷன் கிடச்சிருக்கு. லேம்டாவோட வேல்யூ 2 வேல்யூஸ் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் சம், இஃப் த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் px plus by plus cz equal to 0 and ax plus qy plus cz equal to 0 and ax plus by plus rz equal to 0 has non-trivial solution and p not equal to a and q not equal to b and r not equal to c, then prove that p by p minus a plus q by q minus b plus r by r minus c equal to 2. given equations கொடுத்துருக்காங்க. it is homogeneous equation. non-trivial solution சொல்லியிருக்காங்க. non-trivial solution உங்களுக்கு தெரியும், x equal to y equal to z equal to 0 இருக்காது, வேறு எனி வேல்யூ இருக்கும். ஸோ நம்ம இப்போ கோஎஃபிஷியன்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணுற PBC. ஸோ எக்ஸோட கோஎஃபிஷியன், ஒய்யோட கோஎஃபிஷியன், இசட்டோட கோஎஃபிஷியன் எல்லாமே யூஸ் பண்ணி ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணுறீங்க. அதை என்ன ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுறோம், இந்த சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். ஸோ கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. செகண்ட் ரோ ஃபுல்லாகவே என்ன செய்ய போகிறீங்க, செகண்ட் ரோ மைனஸ் ஃபஸ்ட்டு ரோ. ஏன்னா கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, p மைனஸ் ஏன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம என்ன செய்கிறோம், a மைனஸ் p, ஏன்னா இங்கேயும் a வேல்யூ இருக்குது, ரெண்டு காலம்லேயும் a வேல்யூ இருக்கிறதுனால நம்ம என்ன செய்கிறோம், a மைனஸ் p போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு தேர்டு ரோ ஃபுல்லாக என்ன செய்ய போகிறோம், தேர்டு ரோ மைனஸ் ஃபஸ்ட்டு ரோ. ஏன்னா நம்ம இந்த ஃபுல்லாகவே நம்ம என்ன a மைனஸ் p அந்த டேர்முக்கு கொண்டு வரணுன்றதுக்காக நம்ம செகண்ட் ரோ மைனஸ் ஃபஸ்ட்டு ரோ அண்ட் தேர்ட் ரோ மைனஸ் செகண்ட் ரோ இந்த மெத்தட் இந்த இதை யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு சம்மில் என்ன கேட்டிருக்காங்க, p மைனஸ் ஏன்னு தான் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது a மைனஸ் பியாக இருக்குது. ஸோ மைனஸ் அவுட் சைடு இருக்கும்போது a மைனஸ் பியில் மைனஸ் அவுட் சைடு வரும்போது p மைனஸ் ஏவாக கன்வெர்ட் ஆகிடுது. அதே மாதிரியே இந்த வேல்யூலேயும் நம்ம p மைனஸ் அவுட் சைடு எடுக்கும்போது p மைனஸ் ஏவாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம், ஃபஸ்ட்டு காலம் டிவைடட் பை p மைனஸ் ஏ, செகண்ட் காலம் டிவைடட் பை q மைனஸ் b, தேர்டு காலம் டிவைடட் பை r மைனஸ் c. ஸோ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க,
P by P minus A, Q by Q minus B, R by R minus C கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன கன்வெர்ட் பண்ணிடுறோம், ஒவ்வொரு வேல்யூ இந்த வேல்யூஸை நம்ம என்ன செய்ய போகிறோம், டிவைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருது, Q மைனஸ் பியால் டிவைட் P மைனஸ் ஏவால் டிவைட் பண்ணும்போது இந்த டூ டேர்ம்ஸும் ஒன்னாக கன்வெர்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இங்கே Q மைனஸ் பி டிவைட் பண்ணும்போது 1 ஆகும். இங்கே B பை Q மைனஸ் பின்னு இருக்கும். C R மைனஸ் சியால் டிவைட் பண்ணும்போது C பை R மைனஸ் சி இங்கே 1 கன்வெர்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இப்போது நியூ டிட்டர்மினன்ட் வேல்யூ ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டோம். ஏன் 0ன்னு கன்வெர்ட் பண்ணிட்டோம், நான் ட்ரிவியல் சொல்யூஷன் சொல்லியிருக்கிறதுனால டிட்டர்மினன்ட் வேல்யூ ஈக்குவல் டு 0. ஸோ இப்போது நம்ம நார்மல் டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபஸ்ட் எலிமெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட் காலமை விட்டுட்டு ரிமைனிங் டிட்டர்மினன்ட் வேல்யூ. நெக்ஸ்ட்டு செகண்ட் எலிமெண்ட் B பை Q மைனஸ் பி எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ரோவையும் அந்த காலமையும் விட்டுருவோம். சேம் ரோ சேம் காலம் விட்டுட்டு ரிமைனிங் இருக்க வேல்யூ டிட்டர்மினன்ட் வேல்யூ. நெக்ஸ்ட்டு தேர்ட் எலிமெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா தேர்டு காலம் அண்ட் தேர்டு ரோவை விட்டுட்டோன்னா ரிமைனிங் இருக்க டிட்டர்மினன்ட் வேல்யூ. இதை நம்ம சால்வ் பண்ணும்போது ஃபைனலாக என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, P பை P மைனஸ் ஏ மைனஸ் இங்கே -1 -0ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இங்கே ஒரு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ அதே கான்செப்டில் இங்கேயும் நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. என்ன கிடச்சிருக்கு, P பை B மைனஸ் ஏ ப்ளஸ் B பை Q மைனஸ் பி C பை R மைனஸ் சி. இப்போது நம்ம கொஷினில் இந்த பிளேஸில் இல்லை Q, B பிளேஸில் Q வரணும், C பிளேஸில் R வரணும். ஸோ ஆட் அண்ட் சப்ராக்ட், இந்த வேல்யூவில் என்ன ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணியிருக்கோம், Q வேல்யூ ஆட் அண்ட் சப்ராக்ட். அண்ட் தேர்டு டேர்மில் என்ன செஞ்சுருக்கோம், R வேல்யூ அண்ட் ஆட் பண்ணிவிட்டு R வேல்யூவை சப்ராக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நம்ம செப்ரேட் பண்ணும்போது Q பை QB அண்ட் Q மைனஸ் B பை QB அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி எந்த ஃப்ராக்ஷனை செப்ரேட் பண்ணும்போது R பை R மைனஸ் சி அண்ட் R மைனஸ் சி பை R மைனஸ் சின்னு வரும். ஸோ இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகிடும். இப்போ QB கேன்சல், R மைனஸ் சி R மைனஸ் சி கேன்சல். ஸோ -1 கிடச்சிருக்கும். ஸோ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு, P பை P மைனஸ் ஏ ப்ளஸ் Q பை Q மைனஸ் பி ப்ளஸ் R பை R மைனஸ் சி -1 -2 கன்வெர்ட் ஆகிடுச்சு. இது ஆப்போசிட் சைட் போகும்போது கிவன் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்களோ அந்த ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு சம் 3 ஈக்குவேஷன்ஸ் கிவன் இருக்குது. அந்த 3 ஈக்குவேஷன் யூனிக் சொல்யூஷனாக இருக்கும்போதும் நான் ட்ரிவியல் சொல்யூஷனாக இருக்கும்போதும் என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, லேம்டா வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாடல்லையே நம்ம லாஸ்ட் எக்ஸசைஸ்லேயும் பார்த்துருப்போம். யூனிக் சொல்யூஷன் அப்படின்னா ரேங்க் ஆஃப் த ஏ மேட்ரிக்ஸ் அண்ட் ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் அண்ட் அன்னோன்ஸ் வேல்யூ எல்லாமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நமக்கு யூனிக் சொல்யூஷன் கிடைக்கும். இங்கே நான் ட்ரிவியல் சொல்யூஷன்னு சொல்லியிருக்காங்க. நான் ட்ரிவியல் சொல்யூஷனை XYZ வேல்யூ 0 இல்லாமல் வேறு ஏதாவது வேல்யூவாக இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும், இது கன்சிஸ்டன்ட் நான் ட்ரிவியல் சொல்யூஷனாக இருக்கும்போது லேம்டாவோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போது யூனிக் சொல்யூஷனாக இருக்கணும் அப்படின்னா கிவன் வேல்யூ எப்படி இருக்கணும், டிட்டர்மினன்ட் வேல்யூ ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸோட வேல்யூ அண்ட் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸோட ரேங்க் அண்ட் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். இந்த கண்டிஷன் P of ரோ ஆஃப் AB, ரோ ஆஃப் A அண்ட் N ஈக்குவல் டு 3. ஸோ இது ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தான் அது கன்சிஸ்டன்ட் சொல்லுவோம். கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் தான் யூனிக் சொல்யூஷன். அது எப்போ இருக்கணும், லேம்டா நாட் ஈக்குவல் டு 8 இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது பாசிபிள். ஸோ அப்போது அதோட லேம்டாவோட வேல்யூ என்னவா கன்வெர்ட் ஆகிடும், லேம்டா நாட் ஈக்குவல் டு 8 யூனிக் சொல்யூஷனாக இருக்கும்போது. நெக்ஸ்ட்டு நான் ட்ரிவியல் சொல்யூஷன் அப்படின்னா நம்பர் ஆஃப் unknowns not equal to number of rank of the given matrix. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் ஆனால் நான் ட்ரிவியல் சொல்யூஷனாக இருக்கும். ஸோ அப்போ என்னவாகும், லேம்டா ஈக்குவல் டு 8 கன்வெர்ட் ஆகிடும். லேம்டா ஈக்குவல் டு 8
8 இருந்துச்சுன்னா இந்த ரோ ஃபுல்லாகவே 0 ஆகிடும். அப்போது ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் 2 இருக்கும். 2 இருந்துச்சு அப்படின்னா அது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். நம்பர் ஆஃப் அன்னோனும் ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸும் நாட் ஈக்குவலாக இருக்கிறதுனால இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் கிடைக்கும். தட் இஸ் நான் ட்ரிவியல் சொல்யூஷன். நெக்ஸ்ட் சம் எக்ஸசைஸ் 1.7ல் தேர்டு சம். இதில் ஒரு ஈக்குவேஷன் கெமிஸ்ட்ரி ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் டபுள் சைடும் ஆட்டம்ஸை நம்ம என்ன செய்வோம், ஈக்குவல் பண்ணுவேன். இந்த சைடு கார்பன் எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி ரைட் சைடு லெஃப்ட் சைடில் ஈக்குவலாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும் இல்லையா? அந்த மாதிரி ஈக்குவல் பண்ணுறதுக்கு நீங்கள் கெமிஸ்ட்ரியில் பார்த்துருப்பீங்க. இதை நம்ம ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே கிவன் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? கிவன் ஈக்குவேஷன் C2H6 plus O2 gives H2O plus CO2 கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம், நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டு ஈக்குவல் பண்ணி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி கிவன் ஈக்குவேஷனில் 4 டேர்ம்ஸ் இருக்குது. 4 டேர்ம்ஸ் இட் இஸ் ஃபஸ்ட்டு டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்டு டேர்ம் அண்ட் ஃபோர்த்து டேர்ம். ஸோ இதோட கோஎஃபிஷியன்ஸை நம்ம x1, x2 அண்ட் x3, x4 நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். 4 டேர்ம்ஸ் இருக்கிறதுனால 4 வேரியபிள்ஸ் கன்சிடர் பண்ண போகிறேன். இப்போது இதை யூஸ் பண்ணி என்ன செய்ய போகிறீங்க, இந்த ஃபுல் ஈக்குவேஷன் ஈக்குவல் பண்ண போகிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு இருக்க ஆட்டம்ஸை ஈக்குவல் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இந்த சைடில் இருக்க கார்பன் ஆட்டம்ஸ், நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் 2 இருக்குது. ஸோ 2x1. இந்த சைடில் நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் என்ன இருக்குது, ஒன்லி 1 தான் இருக்குது. ஸோ x4 கோஎஃபிஷியன்ட் இருக்கிறதுனால இந்த 2 வேல்யூஸு ஈக்குவல்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம். 2x1 ஈக்குவல் டு x4. நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம், நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் எவ்வளோ இருக்குது, 6 இருக்குது. ஸோ 6 into x1. இந்த சைடில் என்ன இருக்குது, ஹைட்ரஜன் ஆட்டம் 2 தான் இருக்குது. ஸோ இங்கே 2 இருக்குது. ஸோ 2x3 இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கார்பன் ஆட்டமுக்கு 2x1 ஈக்குவல் டு x4னு கிடச்சிருக்கு. ஹைட்ரஜன் ஆட்டமுக்கு 6x1 ஈக்குவல் டு 2x3ன்னு கிடச்சிருக்கு. இதை ஒரு ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஹோமோஜீனியஸ் ஈக்குவேஷன் கிடச்சிருது. நெக்ஸ்ட்டு கார்பன் ஆட்டம் ஈக்குவல் பண்ணிவிட்டு ஹைட்ரஜன் ஆட்டம் ஈக்குவல் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது. இங்கே ஆக்சிஜன் இன்சைடில் O2 2 ஆட்டம்ஸ் இருக்குது. 2x2. இந்த சைடில் பார்த்தோம் அப்படின்னா தேர்டு டேர்மில் ஒரு ஆக்சிஜன் இருக்குது. ஃபோர்த்து டேர்மில் 2 ஆக்சிஜன்ஸ் இருக்கிறதுனால என்ன ஈக்குவேஷனாக கன்வெர்ட் ஆகுது, 2x2 ஈக்குவல் டு x3 ப்ளஸ் 2x4ன்னு இந்த ஈக்குவேஷனில் நம்ம ஒரு ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ அது என்னவா கன்வெர்ட் ஆகிடுச்சு, 2x2 மைனஸ் x3 மைனஸ் 2x4 ஈக்குவல் டு 0வாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இப்போது நம்மளுக்கு 4 ஈக்குவேஷன்ஸ் கிடச்சிருச்சு. என்னென்ன ஈக்குவேஷன், ஃபஸ்ட்டு ஒன், செகண்ட் ஈக்குவேஷன் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன். இது கிவன் ஈக்குவேஷன். இந்த 3 ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், x1, x2, x3ஓட வேல்யூ, x3, x4ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஸோ அதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் நம்ம கன்சிடர் பண்ண போகிறேன். 2 இங்கே x1 வேரியபிளோட கோஎஃபிஷியன்ட் 2, x2 அண்ட் x3 இல்லாதனால 0. நெக்ஸ்ட்டு x4ஓட கோஎஃபிஷியன்ட் -1. RHS வேல்யூ என்ன இருக்குது, 0. ஸோ 0. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன் 6x1 மைனஸ் 2x3. x1 கோஎஃபிஷியனும் x3 கோஎஃபிஷியன்ட் தான் இருக்குது. ஸோ x2 அண்ட் x4 வேல்யூ 0. அதே மாதிரி தேர்ட் ஈக்குவேஷனை நம்ம வேல்யூ கோஎஃபிஷியன்ஸை சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே x1 வேல்யூ இல்லை. ஸோ x1 வேல்யூ கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் டு 0. இதை நம்ம என்ன செய்ய போகிறோம், ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். இந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸை ரோ எக்ஸலான் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணுவோம். ரோ எக்ஸலான் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸும்
நம்பர் ஆஃப் அன்னோன்ஸும் நாட் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இட் ஹேஸ் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். ஸோ அன்னோன்ஸ் 4 இருக்குது, ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் 3 இருக்கிறதுனால இந்த given system of equation has infinitely many solutions இருக்கும். அந்த வேல்யூஸ்க்கு ஃபோர்த் வேல்யூக்கு நம்ம என்னவா கன்சிடர் பண்ண போகிறோம், டீன்னு கன்சிடர் பண்ண போகிறோம். x4 = t. இந்த வேல்யூவை நம்ம 3 ஈக்குவேஷன்ஸும் சப்ஸ்டியூட் பண்ணி லாஸ்ட்டாக என்ன செய்ய போகிறீங்க, x1 = 2. இப்போது இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிரும். x4 tன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது x1 = t/2, x2 = 7t/4, x3 3t/2ன்னு கிடச்சிருக்கு. இதில் given x2/2 இங்கே தான் டினாமினேட்டரில் 4 மேக்ஸிமம் வேல்யூ இருக்கிறதுனால நம்ம டீன்ற வேல்யூக்கு என்ன சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம், 4ன்ற வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். இப்போது டினாமினேட்டர் கம்பேர் பண்ணுறீங்க, விச் ஒன் இஸ் த கிரேட்டர் வேல்யூன்னு பார்க்குறீங்க. அந்த வேல்யூவை கேன்சல் பண்ணும்போது நம்மளுக்கு ரியல் நம்பர்ஸில் ஆன்சர் கிடைக்கும். ஸோ t = 4 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் x1 = 2, x2 = 7, x3 = 6 and x4 = 4. அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது given ஈக்குவேஷன் பேலன்ஸ்டு ஈக்குவேஷனாக கன்வெர்ட் ஆகிடுது. ஸோ வேரியபிள்ஸ் x1, x2, x3, x4 வேரியபிள் யூஸ் பண்ண பிளேஸில் நான் நம்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ஹெம்ஸ்ட்ரேட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சம், எக்ஸாம்பிள் சம். அதே சேம் கான்செப்ட்லேயே தான் இருக்குது, டபுள் சைடும் இருக்குது. கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் ஈக்குவல் பண்ணி 3 ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ண போகிறோம். 3 ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸை எழுத போகிறீங்க. ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸில் என்ன செய்ய போகிறோம், ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் கிடச்சிருச்சு. இப்போது 5 0 ஃபஸ்ட் எலிமெண்ட் எடுத்துகிட்டோம், அதுக்கு கீழே இருக்க எலிமெண்ட்ஸ் 0வாக கன்வெர்ட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு நான்-0 எலிமெண்ட்டு, நெக்ஸ்ட் எலிமெண்ட்டே 0வாக இருக்கிறதுனால இங்கே செகண்ட் ரோவில் செகண்ட் எலிமெண்ட்டே 0வாக இருக்கிறதுனால நம்ம செகண்ட் ரோவையும் தேர்டு ரோவையும் இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி கன்வெர்ட் ஆகிடுச்சு. இதே டைரெக்டாக இது கன்வெர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ரோ எக்ஸலான் ஃபார்ம் கிடச்சிரும். ரோ எக்ஸலான் ஃபார்ம்லேருந்து நம்ம ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் சொல்ல முடியும். ரேங்க் ஆஃப் ஏ அண்ட் ரேங்க் ஆஃப் ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் 3ஆக இருக்குது. நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் ஆல்சோ 4. இது ரெண்டும் நாட் ஈக்குவலாக இருக்கிறதுனால இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் இந்த கொஷனுக்கு கிடைக்கும். லாஸ்ட்டு சம்மில் பார்த்த மாதிரியே தான் நம்ம ஃபோர்த் வேல்யூக்கு நம்ம டீன்னு எனி பேராமீட்டர் நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். இங்கே என்ன கன்சிடர் பண்ணியிருக்கோம், x4 = t. இதே 3 ஈக்குவேஷன்ஸ்லேயும் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஃபைனலாக என்ன ஆன்சர் கொண்டு வந்திருக்கோம், x1 = இங்கே ஆன்சர் கிடச்சிருக்கும். x1 = t/4, x2 7t/4, x3 5t/4, x4 = tன்னு ஒரு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஸோ இதில் நம்ம என்ன வேல்யூ டீக்கு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், t = 4 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு x1 1, x2 7, x3 5, x4 1ன்னு கிடைக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஈக்குவேஷனை பேலன்ஸ்டு ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ண முடியும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.